எஸ் ஆடிபிள் மக்களே மன்னிக்கவும்பா பசங்களா. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதாவது ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் சாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன்னிக்கவும்பா பசங்களா. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதாவது ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் சாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட நேரம் எப்பயுமே கெட்ட நேரம் தான் மேம் உங்களுக்கு. இல்லை வாங்கப்பா. ஸோ சாரி ஃபார் த டிலே. யாரெல்லாம் வந்து எக்ஸாம் ஹரிபரியில் இருக்கீங்களோ நான் வந்து பிடிஎஃப் வந்து இப்போவே கமெண்ட்டில் வந்து பின் பண்ணியிருக்கேன். சரியா, நீங்கள் வந்து டக்குன்னு பிடிஎஃப் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து ஹாய் பசங்களா, குட் மார்னிங் டா. திஸ் இஸ் யோர் யாழ்னியன் சார். பசங்களா, திஸ் இஸ் யோர் ஃபைனல் டே ஆஃப் ரிவிஷன் ஃபார் சோஷியல் சயின்ஸ் இல்லையா? எல்லோரும் கொஞ்சம் சமத்தா கிளாஸஸ் சின்சியராக கவனி. அண்ட் அஃப்கோர்ஸ் மேம் சொன்ன மாதிரி வி ஆர் வெரி வெரி சாரி தட் கிளாஸ் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சது. கொஞ்சம் ரொம்ப வெரி சாரி. இது உங்களோட வேல்யூபிளான டைம், அதுவும் ஃபைனல் டே, அது எல்லாமே எனக்கு புரியுது. உண்மையாக சொல்லிடுறேன்டா, டுடே வந்து வி ஆர் ஆல் அண்டர் செம்ம. நீங்கள் எப்படி எக்ஸாம் நினச்சி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, ஐயோ எக்ஸாம் வந்துடுச்சு அப்படின்னு நீ ஒரு பயத்தில் இருக்கியோ, அதே மாதிரி வி ஆர் ஆல்சோ ஹேவிங் சம் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம், பர்சனல் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ், அது இதுன்னு இவ்வளோ நாள் நாங்கள் ஓடினோம் இல்லையா? ஸோ எங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள். அந்த எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் இன்றைக்கி நாங்களும் எல்லா கிளாஸையும் எடுக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களோட 100% எனர்ஜி எல்லாத்தையுமே நாங்கள் கொடுப்போம். கொஞ்சம் நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கிளாஸ் என் கூட சேர்ந்து சமத்தா நல்லா கவனி, சரியா? எவ்ரி ஒன் ஆஃப் அஸ், ஓகே? இது வரைக்கும் இருந்த சப்போர்ட்டை விட இன்றைக்கி உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுடா கண்ணா. ஏன்னா உங்கள் சப்போர்ட்டு இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுடைய நல்ல வார்த்தைகள் எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும், சரியா? ஸோ வி ஆர் ஸோ லக்கி டு ஹாவ் யூ கைஸ் ஆஸ் அவர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே? ஸோ தேங்க்யூ கைஸ். கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். சூப்பர், தேங்க்யூ சார், தேங்க்யூ கைஸ். ஸோ பசங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய புக் அண்ட் சைட் கொஷின்ஸ், அதாவது முக்கியமாக இந்த கம்பல்சரி 28th கொஷின் இருக்கு இல்லையா, அதை தான் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி வந்து நடத்த போகிறேன், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துட்டவங்க, இல்லை மேம் டக்குன்னு பிடிஎஃப் கொடுங்க, நாங்கள் பிடிஎஃப் பார்த்து படிச்சுக்கிறோம் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே எக்கனாமிக்கில் இருக்கக்கூடிய அந்த 28th கம்பல்சரி கொஷினுடைய பிடிஎஃபை வந்து நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அப்புறமா மற்ற அதாவது 8 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புக் அண்ட் சைட் கொஷின் யாருக்கெல்லாம் வேணுமோ அதை நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ டுடே அடுத்த ஒரு 1 ஹவர்க்குள்ளே டக்கு நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஐம் நாட் கோயிங் டு வேஸ்ட் டைம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். பிடிஎஃப் நான் முன்னாடியே வந்து கமெண்ட்ல கொடுத்துட்டேன்டா, சரியா? ஸோ ஃபாஸ்டா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் வந்து ஃபோக்கஸ்டா லிசன் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ 28th கம்பல்சரி கொஸ்டின். லாஸ்ட் இயர் வந்து ஒய் சென்னை இஸ் கால்ட் அஸ் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கார்பரேட் டாக்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ ஒய் சென்னை இஸ் கால்ட் அஸ் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா எங்கேருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜியோகிரஃபியில் இருக்கக்கூடிய அந்த சம்மரி பார்ட், அதாவது அந்த ப்ளூ டேபிள்லேருந்து வந்து கேட்டிருந்தாங்க, ஓகே? அடுத்து பாருங்க, ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் ஃப்ரம் எக்கனாமிக்ஸ், ஓகே? அப்போ மேபி இந்த இயர் வந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்கறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்கிறதுனால நான் வந்து எக்கனாமிக்ஸை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றேன். பட் இட் குட் பி ஃப்ரம் ஹிஸ்ட்ரி ஆர் ஜியோகிரஃபி ஆல்சோ, ஓகே? ஸோ ப்ரீவியஸ் இயர் ட்ரெண்டை வச்சு தான் இன்னையோட கிளாஸை நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்றோம், ஓகேவாடா? சூப்பர் சூப்பர் சூப்பர், ஓகே? ஸோ இப்போ இந்த புக் அண்ட் சைட் கொஸ்டின் எங்கெங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு என்னோட அனாலிசிஸை நான் ஷேர் பண்றேன் பாருங்க. சம்மரி, கிளாசரி, புக்கில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ டேபிள், டூ யூ நோ, மோர் டு நோ பாக்ஸஸ், அடுத்து வந்து இருக்கக்கூடிய டீடைல் ஆன்சர்லேருந்து ஒரு பார்ட் வந்து நமக்கு கேட்குறாங்க, சரியா? ஸோ இதோடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். எல்லாருமே வந்து இப்போவே கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ குயிக்கா ஒரு 45 மினிட்ஸ் தான் ஃபாஸ்ட்டாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி கொடுத்துட போறேன், சரியாடா? சூப்பர். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்கனாமிக்ஸ் சாப்டர் 1ல என்னெல்லாம் கேட்க பாசிபிலிட்டி இருக்கோ அதுலேருந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்றோம், ஓகே? எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிடிபி அப்படின்னா வந்து என்னது? வாட் இஸ் எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிடிபி? The Central Statistical Organization, okay? ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அது என்னது? The Central Statistical Organization under the Ministry of Statistical sorry guys. So under the Ministry of Statistical Department. So Statistical Department க்கு கீழே தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து Central Statistical Organization வந்து இருக்கு, ஓகே? ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெக்கார்ட் எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. Its process involves conducting an annual survey. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆனுவல் சர்வேனா கணக்கு எடுக்கிறது. வருஷம் வந்து ஒரு கணக்கு வந்து அவங்க வந்து எடுப்பாங்க, சரியா?
so of industries and compilation of indexes. ஸோ நிறையா இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னலாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பைல் பண்ணுவாங்க, ஒன்று சேர்ப்பாங்க. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் என்னது, இதெல்லாம் எந்தெந்த டேட்டாலாம் கம்பைல் பண்றாங்க, நமக்கு இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அப்புறமா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சிபிஐ. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவை அவங்க கம்பைல் பண்றாங்க. ஒரு வாட்டி படிச்சிடலாமா? எஸ். ஸோ தி சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் CSO, தி சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்றாங்க. முக்கியமா என்ன ரெக்கார்ட் அப்படின்னா an annual survey of industry. இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஒரு ஆனுவல் சர்வே இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ வேரியஸ் இண்டெக்ஸஸ் லைக் என்ன மாதிரி சர்வேலாம் அவங்க எடுத்திருக்காங்க, ரெண்டு விஷயம் தான். இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் IIP, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் CPI. இது ரெண்டும் வந்து கரெக்டா எழுதிடுங்க. இதுதான் எஸ்டிமேஷன் ஆஃப் GDP. கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா என்னது, வாட் இஸ் கிராஸ் வேல்யூ ஆடட்? Gross value added is a measure of the value of goods and services. ஒண்ணுமே இல்ல, goods and services இருக்கு இல்லையா, goods and services உடைய வேல்யூவை மெஷர் பண்றோம். நம்ம அதோடைய வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எஸ்டிமேட் பண்றோம். Produced by an industry in a given area of economy. ஸோ ஒரு ஏரியாக்குள்ள அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய வேல்யூ வந்து என்னது, ஓகே. சோ வேல்யூ வந்து என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இந்த கிராஸ் வேல்யூ ஆடட். சரியா, கிராஸ் வேல்யூ ஆடட். சோ இங்க பாருங்க, கிராஸ் வேல்யூ ஆடட் இஸ் given by GDP plus subsidies. இது கண்டிப்பா எழுதினும்டா, இது எழுதினாதான் மார்க் தருவாங்க. சரியா, யா ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் வந்து வச்சிருக்க முடியல. சரியா, இன்னைக்கு கிளாஸ் வேண்டாம் அப்படிதான் பார்த்தது. பட் ஸ்டில் ஓகே, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு வாட்டி நம்ம தள்ளி போட்டோம், ரெண்டாவது வாட்டி தள்ளி போட்டோம். சரி ஓகே, somebody will get benefited. நிறைய பேர் காத்துட்டு இருக்கீங்க சொல்லிட்டு தான் வந்தேன். டைம் ஆனவங்க கண்டிப்பா PDF வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மேப் கிளாஸ் வந்து ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஓகேவா, ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் ஃபார் த மேப் கிளாஸ். சரியா, ஸோ வாங்கப்பா. ஸோ கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது என்னது, வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு ஏரியா ஆஃப் எக்கானமிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய வேல்யூ, அதோடைய மதிப்பை தான் நம்ம கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லுவோம். விச் இஸ் given by GDP plus subsidies. GDP plus subsidies. நெக்ஸ்ட் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னா என்னது, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னா என்னது? The term gross national happiness was coined in 1972 தான் இந்த டேர்மை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா காயின் பண்ணாங்க, which is create பண்ணாங்க. During an interview by British journalist for the Financial Times at Bombay Airport. So Bombay Airportல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. யாரு கண்டக்ட் பண்ணாங்க? Financial Times வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகே, சோ யாரு? பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட், ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் ஃபினான்ஷியல் டைம்காக ஒரு பாம்பே ஏர்போர்ட்ல ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணாங்க. when the king of Bhutan Jimmy Singh Wangchuk said gross national happiness is more important than gross national product. அப்போதான் யாரு சொன்னாங்க? king of Bhutan. அவருடைய ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு ஜிம்மி சிஞ்சி வாங்சுக். ஓகேவா? சோ இங்க வந்து பாருங்க, நமக்கு ஜிம்மி சிஞ்சி வாங்சுக் இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த இன்டர்வியூல கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் வந்து கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்டை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்டை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படிங்கிற அந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படிங்கிற காயின் டேர்மை வந்து எந்த இயர்ல காயின் பண்றாங்க? 1972 தான் வந்து காயின் பண்றாங்க. யார் காயின் பண்றாங்க? பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் தான் வந்து காயின் பண்றாரு. ஓகே, எப்படி காயின் பண்றாங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் வந்து பாம்பே ஏர்போர்ட்ல ஃபினான்ஷியல் டைம்ஸ்க்காக இன்டர்வியூ பண்றாங்க. அப்போ பூட்டானுடைய கிங் வந்து என்ன சொல்றாரு? பூட்டான் கிங் யாரு? ஜிம்மி சிஞ்சி வாங்சுக். ஜிம்மி சிஞ்சி வாங்சுக் வந்து என்ன சொல்றாருன்னா கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேன் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन, இது வரைக்கும் பார்த்த क्वेश्चन எல்லாருக்கும் கிளியரா? ஓகேடா. 4 pillars of gross national happiness வந்து எது? What are the 4 pillars of gross national happiness?
So sustainable and equitable socio-economic development, environmental conservation, preservation and promotion of culture, goods governance. கரெக்டா கவனிங்களே. sustainable நிலையான and equitable சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ சொசைட்டியும் வந்து டெவலப் ஆகணும், அதே மாதிரி வந்து நமக்கு எக்கனாமிக்கலி பொருளாதாரமும் வந்து டெவலப் ஆகணும். ஓகேவா? ஸோ சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து முக்கியம். கட்டபொம்மன் கொஸ்டினுக்கு 8 மார்க்ல அதாவது கீழே இருக்கிற ஆன்சர் படிச்சா போதும். பசங்களா, யாரெல்லாம் வந்து ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிக்கலையோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஏதாவது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் படிக்கிறது தெரியல, உங்க புக்ல ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்சர் கீழே இருக்கக்கூடிய ஆன்சரை மட்டும் படிச்சுங்க போறோம். ஓகே, சோ அதை மட்டும் படிச்சாலே, அதை மட்டும் கரெக்டா எழுதிட்டாலே you will get the mark. Do you understand? புரிஞ்சுதா? Yes? Okay. Done. So வாங்கப்பா, environmental conservation. So environmental conservation அதுல plants, animals எல்லாமே வரும். Preservation and promotion of culture. ஓகே, ஸோ கலாச்சாரத்தை வந்து ப்ரிசர்வேஷன்னா வந்து என்னது, பாதுகாக்கணும், அதே மாதிரி அதை ப்ரமோட் பண்ணணும், அதை வந்து ப்ரமோட் பண்ணணும். அண்ட் குட் கவர்னன்ஸ், ஒரு நல்ல ஒரு அரசாங்கம். ஸோ இது எல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா 4 pillars of gross national happiness. ஸோ gross national happiness உடைய முக்கியமான பில்லர். கட்டபொம்மன் கொஸ்டின் படிச்சா போதும்டா, நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து the 9 domains of gross national happiness வந்து என்னென்ன? the 9 domains of gross national happiness வந்து psychological well-being. ஓகே, ஸோ நம்ம ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா psychological wellness அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஹெல்த், நம்ம பாடியோடைய ஹெல்த், நம்ம டைமை எப்படி யூஸ் பண்றோம், அண்ட் எவ்வளோ எஜுகேட்டடா இருக்கும், எஜுகேஷன், கல்ச்சுரல் டைவர்சிட்டி. கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு ரிலீஜன்லயும் ஒரு காஸ்ட்லயும் ஒரு கல்ச்சர் வந்து இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு கல்ச்சரும் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா, அதுதான் கல்ச்சுரல் டைவர்சிட்டி. அண்ட் ரெசிலியன்ஸ், குட் கவர்னன்ஸ், கம்யூனிட்டி வைட்டாலிட்டி. கம்யூனிட்டி வைட்டாலிட்டினா கம்யூனிட்டியுடைய முக்கியத்துவம். ஈக்கோலாஜிக்கல் டைவர்சிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ்னா என்னடா அர்த்தம்? and living standards. resilience na enna artham? What do you mean by the term resilience? Quickly, யாருக்கெல்லாம் தெரியும், யாருக்கெல்லாம் தெரியாது? மேம் லாஸ்ட் நேரத்துல மீனிங் தெரிஞ்சா மேம் படிக்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணுவோம் மேம். எஸ், இப்போ ஏதோ ஒரு துயர் நடக்குது, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன ஆகணும், ஸ்பெக்ஸ் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சரியா. ஸோ அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும் இல்லையா, we have to recover from that, right? Yeah, the ability to bounce back, very very correct. okay, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு இடர் ஏதோ ஒரு துயர் அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர, ஓகே, மீண்டு வர அந்த எபிலிட்டி தான் வந்து ரெசிலியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ ecological diversity and resilience and living standards. living standard ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாழறதுக்கு வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லிவிங் ஸ்டாண்டர்ட் இது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ the 9 domains of gross national happiness வந்து என்னென்னது? சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங். ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங், ஹெல்த் எப்படி வந்து இருக்கு, டைம் யூஸ், அதுக்கப்புறமா எஜுகேஷன், கல்ச்சுரல் டைவர்சிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ், குட் கவர்னன்ஸ், கம்யூனிட்டி வைட்டாலிட்டி, முக்கியத்துவம், வைட்டாலிட்டினா முக்கியத்துவம். ஓகே, ஈக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? ஜியோகிராஃபியோட 2 மார்க் கொஸ்டின் எல்லாமே நான் PDF கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் PDF இருக்கு இல்லையா, அதுல இருக்கு, அந்த கொஸ்டின்ஸை படிச்சிருங்க. ஜியோகிராஃபில இருந்து கேட்கலாம்டா, லாஸ்ட் இயர் ஜியோகிராஃபில இருந்து கேட்டாங்க. ஆனா நீங்க பயப்படாதீங்க, நீங்க 5 மார்க்குக்கோ 8 மார்க்குக்கோ படிச்சதுல இருந்து கூட ஒரு 2 மார்க் கொஸ்டின் வரும் சரியா. ரொம்பலாம் கஷ்டமா கேட்க மாட்டாங்க. ஓகே, யா. சோ அடுத்துப்பா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், GDP என்றால் என்ன? GDP is the value of all goods and services produced within the economy in the financial year. ஒரு financial year-குள்ள, ஓகே, ஒரு financial year-குள்ள மொத்தமா என்னென்ன கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதோடைய வேல்யூவை தான் நம்ம வந்து GDP அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய வேல்யூவை தான் GDP அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இந்தியன் எக்கானமியை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம்? 3 செக்டாரா. ஒன் இஸ் அக்ரிகல்ச்சர், அடுத்து அலைட் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீசஸ். ஓகே, ஸோ வந்து என்னது? அக்ரிகல்ச்சர்,
அக்ரிகல்ச்சரோட அலைடு, அது அக்ரிகல்ச்சர் சார்ந்து இருக்கிறது தான் அக்ரிகல்ச்சர் அலைடு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அண்ட் தென் அதோடைய சர்வீசஸ். கிளியர்? அடுத்து இன்கம் அண்ட் டெப்ரிசியேஷன். இன்கம் அண்ட் டெப்ரிசியேஷன் அப்படின்னா என்னது? எனக்கு ஒரு வருது, அதுதான் வந்து இன்கம். அது எனக்கு செலவாயி போயிடுது, அதுதான் டெப்ரிசியேஷன். புரிஞ்சுதா? இன்கம், the amount of monetary or other returns either earned or unearned acquiring over a period of time. எதுவா வேணா இருக்கலாம். ஓகே, amount of monetary அப்படின்னா பணம், பணம் காசு, அதுதான் வந்து amount of monetary. or other return, அது வந்து இல்ல பணமா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு லேண்ட், கோல்டு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளா கூட இருக்கலாம். எய்தர் earned, அதை நீ சம்பாதிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அன்ஏர்ன்டா கூட இருக்கலாம், அது ஏதோ வந்து உங்க ஜெனரேஷன்ல வந்து ஒரு சொத்தா கூட இருக்கலாம். ஆர் அக்வயர்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஓகே, எப்பயோ வாங்கி போட்ட நிலம் இப்ப அதுக்கு விலை ஏறிட்டே போகுது இல்லையா? ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்க சேர்த்து வச்சுதா கூட இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்கம். அப்போ டெப்ரிசியேஷன் அப்படின்னா என்ன? the monetary value of asset decreases. அசெட்னா நீ சேர்த்து வச்ச சொத்து வந்து கம்மியாகுது, நம்ம சேர்த்து வச்ச சொத்து வந்து டிக்ரீஸ் ஆகுது, செலவாகுது. அந்த செலவு தான் என்ன நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னா டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் டைம் டியூ டு யூஸ், எய்தர் நம்ம ஒரு பொருளை பயன்படுத்துறோம், கார் வாங்குறோம், பயன்படுத்துறோம், அதே வாங்கின விலைக்கு நம்ம வித்தா யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம யூஸ் பண்றதுனால அதோட வேல்யூ வந்து கம்மியாகுது, டெப்ரிஷியேட் ஆகுது. வியர் அண்ட் டியர், எக்ஸாக்ட்லி. நான் இப்போ வந்து ஒரு கோல்டு தோடு வாங்குறோம், ஆர் ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றதுனால, நம்ம அதை பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து அந்த காசு வந்து கம்மியா தான் ஆகுது இல்லையா? ஆர் அப்சலசன்ஸ். அப்சலசன்ஸ் என்ன பார்த்தோம்? அப்சலசன்ஸ்னா என்ன மீனிங்? இப்போ ஏன் தெரியுமா நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கணும்? சோ தட் அந்த எக்ஸாக்ட் வார்த்தை தெரியாட்டியும் நீங்க என்ன பண்ணிடலாம், அது ரிலேட்டடா வேற ஒரு வார்த்தை வந்து எழுதிடலாம் இல்லையா? எஸ். சோ அப்சலசன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லப்பா, ஒரு விஷயம் வந்து அதுக்கு மேல நமக்கு தேவையே படாது. ஓகே, இதுக்கு மேல நமக்கு அது வந்து அது எந்தவித யூஸுமே கிடையாது, நமக்கு அதனால எந்தவித ஒரு பயனும் கிடையாது அப்படிங்கிற பொருளை தான் நம்ம வந்து அப்சலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்கம்னா வருமானம்டா, நம்ம சம்பாதிக்கிறது, எதர் ஏர்ன்டு, இல்ல ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா அதனால வர காசு வந்து நம்ம ஒன்றும் சம்பாதிக்கல இல்லையா? ஸோ அன்ஏர்ன்டு இல்லைன்னா அக்வயரிங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்ல நமக்கு சேர்ற காசு தான் வந்து இன்கம். நம்ம பண்ற செலவு அதுதான் வந்து டெப்ரிசியேஷன். அடுத்து பாருங்க, gross value added. gross value added அப்படின்னா என்னது? the measure of value of goods and services produced in an area, industry or sector of an economy. okay, gross value added அப்படின்னா ஒரு ஏரியாலயோ இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியிலயோ இல்ல ஒரு எக்கனாமி செக்டார்லயோ, ஒரு ஏரியாலயோ ஒரு இண்டஸ்ட்ரியிலயோ இல்ல ஒரு எக்கனாமி செக்டார்லயோ வந்து நமக்கு எவ்வளோ value of goods and services இருக்கு, அதுதான் gross value added. அதுதான் gross value added. gross national product அப்படின்னா என்னது? gross national product அப்படின்னா என்னது? gross national product is the total value of goods and services. எல்லாத்துக்குமே இதான்டா value of goods and services, அதான் எழுத போறீங்க. produced and income received in a year. gross national product அப்படின்னா நீங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றீங்க, எது goods and services, அது மட்டும் இல்லாம அதனால எவ்வளவு இன்கம் வந்து ரிசீவ் ஆச்சு in a year by domestic residents of the country. இப்போ ஒரு பொருளை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்றதுனால வரக்கூடிய பணம் கிடையாது, அதுக்கு பதிலா டொமஸ்டிக் ரெசிடென்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய அந்த டொமஸ்டிக் ரெசிடென்ஸ் வாழ்ந்துட்டு வரவங்களால எவ்வளவு வருமானம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான். இட் இன்க்ளூட்ஸ் ப்ராஃபிட்ஸ் earned from capital invested abroad. ஓகே, சோ இப்போ உங்களோட பணத்தை நீங்க அப்ராட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட, நம்மளோட பணம் ஆனா நான் அப்ராட்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட அது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல தான் வரும். ஓகே, சோ ப்ராடக்ட் என்னது? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் இன்கம் ரிசீவ், எவ்வளவு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அதனால எவ்வளவு இன்கம் வந்து ரிசீவ் ஆயிருக்கு பை டொமஸ்டிக் ரெசிடென்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே, இந்த GNP உடைய ஃபார்முலா கரெக்டா எழுதிருங்க சரியா? So GNP is given by C plus I plus G X minus M NFIA. அப்படின்னா என்னப்பா? C for consumption, நம்ம கன்சியூம் பண்றோம் இல்லையா? C for consumption. I for investment, நம்ம ஒரு பொருளுக்கு வந்து நான் போயிட்டு காசை இன்வெஸ்ட் பண்றேன். G for government expenditure, government அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுது, எக்ஸ்பெண்டிச்சர்னா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுது. X minus M அப்படின்னா X னா எக்ஸ்போர்ட், M னா இம்போர்ட், எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்.
NFIA அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ அப்ராட்ல இருந்து அதுக்கு வந்து இவ்வளோ இன்கம் வந்து வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அடுத்துப்பா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன பார்க்கலாமா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் கூட்ஸ். நல்லா கவனிங்க, இதுதான் இம்பார்ட்டன்டான வார்த்தை. அவுட்புட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் produced by the factors of production within the geographical boundaries of the country. இப்போ இந்தியா அப்படின்னா அந்த இந்தியாக்குள்ள எவ்வளவு goods and services வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், எவ்வளவு அவுட்புட்ல வெளில வருது. ஓகே, இந்த டேமேஜ் இமேஜ் அதெல்லாம் விட்டுட்டு எவ்வளவு அவுட்புட் நம்ம வந்து தரோம் ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து, அந்த அவுட்புட் within a geographical boundary. இப்போ இந்தியானா இந்தியாக்குள்ள, சென்னைனா சென்னைக்குள்ள, அதை தான் நம்ம கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து கண்ட்ரி, ஸோ இந்தியா தான். நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன? வாட் இஸ் நெட் நேஷனல் ப்ராடக்ட்? நெட் நேஷனல் ப்ராடக்ட் இஸ் அரைவ்டு பை மேக்கிங் சம் அட்ஜஸ்ட்மெண்ட். நம்ம எப்படி அது நெட் நேஷனல் ப்ராடக்ட் கொண்டு வரோம் அப்படின்னா we are making some adjustment with regard to depreciation, that is we arrive the net national product. With regard to depreciation அப்படின்னா ஓகே, இப்போ வந்து ஒரு பொருள் வருது அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு டெப்ரிசியேஷன் வேல்யூ வந்து இருக்கும். சரியா? இப்போ கார் நம்ம வாங்குறோம்டா, கார் வந்து அது வந்து நமக்கு என்ன ஆகும்? அது வந்து நமக்கு ஒரு சொத்தா இல்ல அது வந்து ஒரு டெப்ரிசியேஷனா? வாட் டு யூ திங்க் ஆஃப்? சாட்ல சொல்லுங்க. கார் இருக்கு, அது எனக்கு ஒரு சொத்தா வந்து சேருமா இல்லனா அது வந்து எனக்கு ஒரு செலவா? இஸ் இட் a சொத்து ஆர் செலவு? இப்போ கோல்டு வாங்குறோம்னா கோல்டு வந்து சொத்து. ஏன்னா நான் அதை வந்து விற்க போறேன் அப்படின்னா எனக்கு ஏதோ அதே விலைக்கு போகும், இல்ல அதை விட கொஞ்சம் அதிக விலைக்கு போகும். நான் ஒரு லேண்ட் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு அது எது அதே விலைக்கு போகும், இல்லைன்னா அதை விட வந்து அதிக விலைக்கு போகும் இல்லையா? பட் எஸ், கார் இஸ் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து வெறும் செலவு தான். சரியா? கார் வந்து சொத்து கிடையாது. நம்ம ஒரு கார் நீ வாங்கிட்டீங்க, ஒரே ஒரு நாள் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க, புது பிராண்ட் நியூ கார், தி வெரி நெக்ஸ்ட் டே வந்து உனக்கு இல்ல இல்ல எனக்கு இந்த கார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா வெளியில விற்க போறீங்க. வித்தீங்க அப்படின்னா என்ன, அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வாங்குவாங்க. சரியா? நேற்று தாண்டா வாங்கினா கூட நீங்க செகண்ட் ஹேண்ட்ல விற்கிறப்போ ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வாங்குவாங்க. ஸோ அது வந்து செலவு தான், அது வந்து சொத்து கிடையாது. நீ சேர்த்து வைக்கிற சொத்து கிடையவே கிடையாது. சரியா? ஸோ அது வந்து ஒரு டெப்ரிசியேஷன் தான். That is we arrive the net national product by detecting the value of depreciation from gross national product. அதாவது net national productனா என்ன தெரியுமா? இந்த ஃபார்முலா தான். gross national productல இருந்து, அதாவது gross national product தான் அவுட்புட், நமக்கு எவ்வளவு அவுட்புட் வெளியில வருது அப்படிங்கிறது. அதுல வந்து நீங்க இந்த டெப்ரிசியேஷனை வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து இந்த செலவு டெப்ரிசியேஷனை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நெட் நேஷனல் ப்ராடக்ட். அதுதான் நெட் நேஷனல் ப்ராடக்ட். ஓகே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியுதுப்பா. இது வந்து எப்படி தெரியுமா, கொஞ்சம் ஃபாஸ்டா தான் வந்து கிளாஸ் வந்து நான் போறேன். ஏன்னா இது நான் ஆல்ரெடி வந்து நான் வந்து நீங்க வந்து இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து டீடைல் ஆன்சர்ல 5 மார்க்ல படிச்சதுனால I am going little bit fast. It's like a revision for you. இப்போ நான் டீச்சிங்கே பண்ணல, ரிவிஷன் தான் பண்றேன். ஓகேவா? வெரி குட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன? நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன். அதுல ஜிஎன்பி என்என்பி நெட் நேஷனல் ப்ராடக்ட்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன். என்டிபி அப்படின்னா நேஷனல் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன். Net domestic product is a part of gross domestic product. Gross domestic productல ஒரு part தான் எது அப்படின்னா இந்த net domestic product. Net domestic product is obtained from the gross domestic product by detecting the quantum of wear and tear. அதேதான். So gross domestic product இங்க G N அவ்வளவுதான். N-னா G minus depreciation, GDP minus depreciation. இதே போன क्वेश्चनல N NP னா GNP. என்ன மாத்திட்டு G போட்டுருங்க. G minus depreciation. ஓகேவா? அடுத்து பர்சனல் இன்கம் அப்படின்னா என்ன? பர்சனல் இன்கம் அப்படின்னா பிலிப்ஸ்ல வந்து 5 out of 5 வாங்கணும்னா எல்லா பிலிப்ஸையும் படிக்கணும். அவ்வளவுதான். அசர்ஷன் அண்ட் ரீசன் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அது நமக்கு fill in the blanksல வந்து கேட்கலாம். ஓகே, சோ புக் பேக் क्वेश्चन தயானா கண்டிப்பா படிச்சுக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? மேம் ஹிஸ்டரியில கம்பல்சரி கொஸ்டின் கேட்கலாம், இது வரைக்கும் கேட்டது கிடையாது. நான் பாத்தீங்கன்னா போன வருஷம் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். பட் எஸ் இட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் தான், கேட்கலாம். பட் ஹிஸ்டரியில இருந்து கேட்டா கூட எப்படி தெரியுமா அது இருக்கும், நான் சொல்றேன் பாருங்க. நீங்க படிக்காத ஒரு கொஸ்டினா இருக்காதுப்பா.
நீங்க ஆல்ரெடி 5 மார்க்லயோ இல்லனா 8 மார்க்லயோ ஒரு படிச்ச क्वेश्चनா தான் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கட்டபொம்மனை வந்து எப்போ வந்து இது தூக்கிலிட்டாங்க அப்படின்னு क्वेश्चन கேட்டா நம்ம எழுதிருவோம் இல்லையா? கயத்தார்ல வந்து கட்டபொம்மனை வந்து இந்த ஆண்டு வந்து தூக்கிலிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து எழுதிருவோம், ரைட்? சோ நம்ம படிச்சதை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் மாத்தி கேட்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாராம் மோகன் ராயுடைய என்னென்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு ஒரு தனி क्वेश्चனா கேட்கலாம். நம்ம ஒரு 5 பேர் படிச்சிருப்போம் இல்லையா? ஜோதிபா புலே, அடுத்து வந்து சாவித்ரிபாய் புலே வந்து என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமா வந்து தயானந்த சரஸ்வதி வந்து என்ன பண்ணாங்க. சோ இப்போ இந்த क्वेश्चनலாம் வந்து நம்ம வந்து ஒரு 5 மார்க்ல படிச்சிருப்போம். அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா they can ask you in the 2 mark question. ஓகே, சோ ஹிஸ்டரி கேட்டாங்க அப்படின்னா we can actually write it. கவலைப்படாதீங்க, நம்ம 8 மார்க்லயும் 5 மார்க்லயும் படிச்சதுலேருந்து ஒரு குட்டி பார்ட் வந்து கேட்க போறாங்க. பட் மேக் ஷியோர் அதை பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எழுதிருங்க, சரியா? அதை பத்தி என்னெல்லாம் தெரியுமோ எழுதிருங்க, ஓகேவா? வாங்கப்பா. So personal income is the total money income received by individuals and households of a country from all possible sources before direct taxes. Okay, so personal income அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இப்போ நான் இருக்கேன், எங்க அப்பா இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு தனித்தனி நபருக்கும் அண்ட் பிளஸ் ஏதோ ஒரு ஃபேமிலி பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஹோல் பிசினஸ்க்கும். ஓகே, சோ மொத்தமா என்ன இன்கம் வந்து வருது, சோ தட் நாங்க அதுக்கு டைரக்ட் டாக்ஸ் பே பண்ணணும் இல்லையா? சோ அதுக்கு நாங்க வந்து டைரக்ட் டாக்ஸ் பே பண்ணணும். சோ அதுதான் பர்சனல் இன்கம். சோ ஒரு தனி நபருக்கும் வரக்கூடிய இன்கம் தான் வந்து பர்சனல் இன்கம். புளிய மரமா தம்பி? ஓகேப்பா நம்ம இப்போ கவனிக்கலாம். அடுத்ததுக்கு வாங்க, மூவ் ஆன் ஆகுங்க. வாங்க நெக்ஸ்ட் போலாமா? டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா என்ன? டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா என்ன? Disposable income means actual income which can be spent on consumption by individuals and families. Thus it can be expressed as personal income minus direct taxes. இப்போ நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன், 10 ரூபால நான் எடுத்த உடனேவே 1 ரூபா வந்து நான் டாக்ஸ் கட்டிட்டேன் அப்படின்னா மீதி 9 ரூபா தானே நான் செலவு பண்ண முடியும். அதுதான் நான் சம்பாதிக்கிற 10 ரூபா தான் இந்த பர்சனல் இன்கம். அதுல எனக்கு 1 ரூபா டாக்ஸ் போயிடுது. அப்ப 10 minus 1 9 rupees தான் என்னோட டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம்னா டாக்ஸ் போக என் கையில மீதி என்ன இருக்கு, டாக்ஸ் போக என் கையில மீதி என்ன இருக்கு. எக்கனாமிக்ஸ் சாப்டர் 2 பார்க்கலாம். பசங்களா எதுல இருந்து வேணா கேட்கலாம், ஆனா லாஸ்ட்ல இருக்கக்கூடிய சம்மரிலாம் ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டே வாங்க போறோம். ஓகேவா? வாங்கப்பா. டாப் 10 லார்ஜஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லாம் என்னென்ன? சோனி, நெட்டில், 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், டாடா குரூப், அதுக்கப்புறமா சிட்டி குரூப், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், பெப்சி கம்பெனி, IBM அண்ட் கோகோ கோலா. ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். சோனி கார்பரேஷன், நெட்டில், 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், டாடா குரூப், அதுக்கப்புறமா சிட்டி குரூப், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், பெப்சி கம்பெனி, IBM, கோகோ கோலா கம்பெனி. இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா டாப் 10 கம்பெனிஸ். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதை பத்தி கேட்டாங்கன்னா என்னென்ன எழுதணும்? ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவாலையும் சுவிட்சர்லாண்ட்லயும் இருக்கு. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவாலையும் சுவிட்சர்லாண்டிலும் உள்ளது. அடுத்து பர்பஸ், இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய பர்பஸ் என்ன? ரெகுலேஷன் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஓகே, சோ ஒரு ட்ரேட் நடக்குது அப்படின்னா அதை ப்ராப்பரா வந்து என்ன பண்றாங்க? ரெகுலேஷன் பண்றாங்க. அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் ட்ரேட், ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் தான் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். மெம்பர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் யாரு? டைரக்டர் ஜெனரல், அப்புறமா 4 டெப்யூட்டி டைரக்டர் ஜெனரல். So first Director General and 4 Deputy Director General and 600 official staff from around 80 member countries. So 8 countryல இருந்து 600 official staffும் வந்து இருப்பாங்க. Okay, so members of World Trade Organization யாரு? Director General, 4 Deputy Director General, அப்புறமா 600 official staff from 80 other member countries. So 80 membering countries ல இருக்கக்கூடிய 600 official staff. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க, 3 stages of globalization வந்து எது? archaic,
proto and modern globalization. Archaea globalization, proto globalization and modern globalization. Archaea, proto and modern. LPG அப்படினா liquefied petroleum gas அப்படினு எழுதிராதீங்க. LPG உடைய full form என்னது? Liberalization, அப்புறமா privatization and globalization. Liberalization, privatization and globalization. So liberalization, privatization and globalization தான் வந்து LPG உடைய ஒரு full form. அடுத்துப்பா MNC அப்படின்னா என்ன? 5 மார்க் எவ்வளோ pages அப்படின்னா pages கிடையாது டயானா. 5 மார்க் அப்படின்னா 8 பாயிண்ட் எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. 8 பாயிண்ட் எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே 7 மார்க் அப்படின்னா 8 மார்க் அப்படின்னா 12 பாயிண்ட் ஆச்சு மினிமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வந்து டீடைல் ஆன்சர் பேராகிராஃபும் ஆகும் எழுதலாம், பாயிண்ட்ஸ் ஆகும் எழுதலாம். பப்ளிக் எக்ஸாம் ஆன்சருக்கு எடுத்து தயவு செய்து பாருங்க. ஓகேவா? டன். Multinational company is a corporate organization which owns or control production of goods and services in at least one country to other than its home country. Multinational companies அப்படின்னா என்ன தெரியுமா? A corporate organization. அது வந்து ஒரு corporate organization. அது either owns, அது வந்து either அவங்களே own பண்ணிருப்பாங்க, இல்லனா control the production of goods and services. Goods and services உடைய ப்ரொடக்ஷனை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க? அட்லீஸ்ட் ஒன் கண்ட்ரி டு அதர் தேன் த ஹோம் கண்ட்ரி. அவங்களோட நாடை தாண்டி அட்லீஸ்ட் வேற ஒரு நாடு, சரியா? அட்லீஸ்ட் வேற ஒரு நாட்டுல ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கம்பெனி வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து அவங்க ஓன் பண்ணுவாங்க, அவங்க வந்து வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அதோடைய ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து MNC otherwise called as transnational company, அப்படி இல்லைன்னா multinational enterprises. So what are the other names of MNC அப்படின்னு கேட்கலாம். other names of MNCs வந்து என்னென்ன? transnational company, also multinational enterprise. ஓகே, சோ அடுத்து பாருங்க GATT அப்படினா என்னது? What is GATT? General Agreement on Trade and Tariff. General Agreement on Trade and Tariff தான் வந்து நம்மளுடைய GATT. ஓகே, சோ GATT அப்படிங்கிறது வந்து எத்தனை பேர் சைன் பண்ணாங்க? 23 கண்ட்ரீஸ் வந்து சைன் பண்ணாங்க. GATT பாத்தீங்கன்னா 23 countries வந்து சைன் பண்ணாங்க. எங்க எப்போ? 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றப்போ. India was one of the founder members of GATT. The GATT உடைய one of the founder member வந்து யாரு? இந்தியா. GATT's primary purposeனா முதல் பர்பஸே வந்து எது அப்படின்னா to increase international trade. இந்த நாடு விட்டு நாடு ட்ரேட் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். ரெடியூசிங் வேரியஸ் டாரிஃப். நிறையா இப்போ டாரிஃப் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நான் இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு பொருள் விற்கணும்னா அதுக்கு நீங்க இவ்வளவு காசு கட்டணும், அதுக்கு நீங்க இந்த விஷயத்துக்கு இவ்வளவு காசு கட்டணும், இந்த விஷயத்துக்கு அவ்வளவு காசு கட்டணும், அதுதான் வந்து டாரிஃப். ஸோ இந்த டாரிஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்றாங்க. கோட்டானா இந்த பொருளுக்கு இவ்வளவு ரூபாய் அப்படிங்கிற அந்த கோட்டாஸ் ரெடியூஸ் பண்றாங்க. அண்ட் சப்சிடிஸ் while maintaining the meaningful regulation. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு மீனிங்ஃபுல்லான ரெகுலேஷனையும் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுதான் ட்ரேட் அண்ட் டாரிஃப் உடைய மெயின். ஃபில்லப் வந்து பெருசா இன்டீரியர் கேட்கலடா. ஓகே மேம், ப்ரீவியஸ் இயர் ஃபில்லப்ல இன்டீரியர் வந்து அதாவது ஃபில்லப்ஸ்ல இன்டீரியர் கொஸ்டின் கேட்டது கிடையாது ராஷித். ஸோ கவலைப்படாதீங்க. டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா எக்கனாமிக் ஃபிஃப்த் லெசனா? இது இல்ல ஜியோகிராஃபில தானே நான் பார்த்தேன். டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஜியோகிராஃபி ரைட். என்ன ஆன்சர்? இது நிறைய இருக்கு. அங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சென்னையில நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால தான் அதை வந்து நம்ம டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? லாஸ்ட் இயர் ஐ காட் சென்டம் இன் சோஷியலா. சூப்பர். சோ வாங்கப்பா கண்டினியூ பண்ணலாம். போத்தா ரெண்டுத்துலயுமே இருக்கான்டா. சரியா? ரெண்டுத்துலயுமே இருக்கான். எக்கனாமிக்ஸ்லயும் இருக்கான், இதுலயும் இருக்கான். டன். வாங்க. சோ 23 கண்ட்ரீஸ் வந்து GATTல வந்து பாத்தீங்க. ஆமா, ஒரு எங்க இருக்குன்னு கூட நான் சொல்றேன் பாருங்க. ஒரு சாப்டர்ல வந்து எங்க இருக்கும் அப்படின்னா இதுல இருக்கும், லாஸ்டா சம்மரியில வந்து இருக்கும். ஒரு சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா வந்து
சாப்டருக்குள்ளேயே வந்து ப்ளூ கலர் பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் தெரியுமா? டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியாக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் தெரியுமா? லெட் மீ ஷோ யூ. நான் உங்களுக்கு அது எங்க இந்த எக்ஸாக்ட்டா கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே, I'll show just a minute. Yeah. So இதோ பாருங்க, why Chennai is called as Detroit of Asia ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஸோ சம்மரிலையும் வந்து இருக்கு, அதே மாதிரி புக்ல அந்த ப்ளூ பாக்ஸ் குள்ளேயும் இருக்கு. சரியா? ஸோ வந்து இதுதான் வந்து Detroit of Asia உடைய ஆன்சர். Chennai is nicknamed as Detroit of Asia due to presence of major automobile manufacturing industry. மேஜரா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து சென்னையில இருக்கிறதுனால தான் அது Detroit of Asia அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க, இதோ பாருங்க இங்கேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. Chennai is nicknamed as Detroit of Asia because of large auto industry base இருக்கிறதுனால. Coimbatore region is also witnessed diversification from textile to textile machinery as well as agriculture machineries like electric motor and pump set. இப்போ சென்னைனா கோயம்புத்தூர் அப்படின்னா நமக்கு எல்லாமே டெக்ஸ்டைல் மட்டும் தானே தெரியும். ஸோ டெக்ஸ்டைல் மட்டும் கிடையாது, அதை தாண்டி அக்ரிகல்ச்சர் மிஷினரி லைக் எலக்ட்ரிக் மோட்டார், பம்ப் செட்டு இதுவும் வந்து பண்றாங்களாம் சென்னையில, தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா கிளஸ்டர் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். கிளஸ்டர் மே அரைஸ் டியூ டு மெனி ஃபேக்டர். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி இல்ல ஒரு குரூப் ஆஃப் ஃபர்ம் இன் ஜியோகிராபிக்கல் ஏரியாவை தான் நம்ம வந்து கிளஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு குரூப் ஆஃப் இடத்தை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ வாங்க இந்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப் வந்து என்னது 23 கண்ட்ரி வந்து சைன் பண்ணாங்க 1947ல. இந்தியாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் GATT. இது வந்து என்ன மெயின் பர்பஸ் வந்து என்னது அப்படின்னா இன்டர்நேஷனல் ட்ரேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, ஆர்கேக் குளோபலைசேஷன் அப்படின்னா என்ன? ஏர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் தான் வந்து ஆர்கேக் குளோபலைசேஷன். ஏர்லி ஃபார்ம், முன்னாடி வந்த பழங்கால ஒரு ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் தான் ஆர்கேக் குளோபலைசேஷன். ஓகே, known as ஆர்கேக் குளோபலைசேஷன் existed during Hellenistic age. Hellenistic age அப்படிங்கிறது தான் அந்த பழங்காலத்தை தான் அப்படி சொல்றாங்க, Hellenistic age அப்படின்னு. ஓகே, an early form of globalization is the trade link between Roman Empire, Parthian Empire and Han Dynasty. Okay, made the commercial link between the power inspired the development of Silk Road. So major இந்த ஆர்கியாக் குளோபலைசேஷன் வந்து யாருக்குள்ளலாம் வந்து இந்த ஒரு இது இருந்திருக்கு? ரோமன் எம்பையருக்கும் பார்த்தீனியன் எம்பையருக்கும் ஹான் டைனாசிட்டிக்கும். ரோமன் எம்பையர், பார்த்தீனியன் எம்பையர் அண்ட் ஹான் டைனாசிட்டி. ஸோ இவங்களுக்குள்ள இருந்த அந்த ட்ரேட் லிங்க் தான் வந்து ஆர்கியாக் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து புரோட்டோ குளோபலைசேஷன் அப்படின்னா என்னது? ஓகே, இட் வாஸ் கேரக்டரைஸ்டு பை த ரைஸ் ஆஃப் மேரிடைம் யூரோப்பியன் எம்பையர். ரைஸ் ஆஃப் மேரிடைம் யூரோப்பியன் எம்பையர். ஓகேவா? கவனிங்க, இந்த 16th and 17th century. ஓகே, ஸோ 16th and 17th centuryல நடந்த இந்த புரோட்டோ குளோபலைசேஷன். ஃபர்ஸ்ட் டைம் த போர்ச்சுகீஸ் அண்ட் ஸ்பானிஷ் எம்பையர், டச் அண்ட் பிரிட்டிஷ் எம்பையர். ஸோ யாரெல்லாம் இதுல வந்து ட்ரேட் பண்றாங்க? போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், டச் அண்ட் தென் பிரிட்டிஷ். போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், டச் அண்ட் தென் பிரிட்டிஷ் எம்பையர், இவங்கெல்லாம் வந்து இதுல வந்து ட்ரேட் பண்றாங்க. பிடிஎஃப் ஓபன் ஆகுது, பிடிஎஃப் வந்து ஓபன் ஆகுது. மேப் லைவ் முன்னாடியே வா. எத்தனை மணிக்கு? நான் மேப் லைவே கேன்சல் பண்ணிடலான்னு பாக்குறேன். மேப் லைவ் கண்டிப்பா வேணுமா? பிடிஎஃப் தொட்டாலே ஓபன் ஆகுதுடா. பிடிஎஃப்லாம் ஓபன் ஆகுது, சரியா? வேற ஐடியில இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. மேப் லைவ் கண்டிப்பா வேணுமா? சுத்தமா படிக்கலையா மேப்பு? இல்ல மேனேஜ் பண்ணிப்பீங்களா? ஓகே, டன். I'll try my level best map live, but quick-ஆ நடத்தி கொடுத்துறேன். நீங்க ஒரு 30 minutes டைம் கொடுத்தா மட்டும் போதும். ஓகேவா? 30 minutesல I'll teach you the map live. Okay, done.
வாங்கப்பா. ஸோ ரைஸ் ஆஃப் மேரிடைம் யூரோப்பியன் எம்பையர் வந்து என்னது அப்படின்னா 16th and 17th செஞ்சுரியில வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் யாரும் எனக்காக வெயிட் பண்ணிருக்காதீங்க, நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஓகே, நான் சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. ஸோ போர்ச்சுகீஸ் அண்ட் ஸ்பானிஷ் எம்பையர் அண்ட் டச் அண்ட் பிரிட்டிஷ் எம்பையர். ஸோ போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், டச்சு, பிரிட்டிஷ். ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரேட் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, in the 17th century globalization became private business phenomenon like British English East India Company described as the first multinational company. இப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்காங்க இல்லையா, ஸோ நம்மள ஆண்டவங்க, ரைட், நம்மள வந்து கேப்சர் பண்ணாங்க, காலனைஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனி. அதாவது அவங்க பிசினஸ் அவங்க ஊர்ல மட்டும் பண்ணாம வேற ஒரு நாட்டுல போயிட்டு பிசினஸ் பண்றத முக்கியமா நம்ம வந்து மல்டிநேஷனல் கம்பெனின்னு வந்து சொல்லுவோம். ஸோ 17th செஞ்சுரியில பண்ணதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பண்ணது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அடுத்துப்பா, மாடர்ன் குளோபலைசேஷன் அப்படின்னா என்ன? மாடர்ன் குளோபலைசேஷன், two main points. One is the global trade in centuries as well as the capital, investment and economy, and other one is the global trade in the 20th centuries shown as higher share of trade in merchant production, a growth of trade in services and the rise of production and trade by multinational firms. ஒன்னு புரியலையா? பிரிச்சு படிக்கலாம். ரெண்டு மெயின் பாயிண்ட். ஒன்னு என்னன்னா, the global trade in his century, என்ன செஞ்சுரி இது? 19th century நினைக்கிறேன், I'll check. ஓகே, ஸோ இதுல வந்து நமக்கு முக்கியமா என்னெல்லாம் இருக்கு? கேபிட்டல் இருக்கு. கேபிட்டல்னா நம்ம போடுற ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம போடுற ஒரு பணம். அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த பிசினஸ்க்காக நம்ம எவ்வளவு மணி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஓகே, அடுத்து வந்து எக்கானமி and other one is the global trade in, okay, and economy. So இது வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? கேபிட்டல். கேபிட்டல் அதுதான் வந்து முதலீடு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அதுக்காக நம்ம அடுத்தடுத்து கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா, சோ அது எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட். கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் அண்ட் எக்கானமி. சரியா? இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் ஒன் வந்து என்னது அப்படின்னா 20th century shows a higher share of trade. ஓகே, இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, சோ அந்த ஷேர் வந்து இருக்கு. மர்ச்சன்ட் ப்ரொடக்ஷன். ஸோ மர்ச்சன்ட் ப்ரொடக்ஷன், இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளை பல பேர் கைமாறி விற்குது இல்லையா, ஸோ அவங்க தான் மர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா growth of trade in services. ஸோ நிறைய சர்வீசஸ், இப்போ ஒரு பொருளை மட்டும் விற்கிறது இல்லாம சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபுட்டு விற்கிறோம் அப்படின்னா முன்னால நம்ம போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ஹோட்டல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு சர்வீசஸ் இருக்கு இல்லையா, ஸ்விக்கி. ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போறோம்னா ஓலா, அந்த மாதிரி கேப்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஓகே, ஜேஇ பத்தி நான் அப்புறமா சொல்றேன்டா, சரியா? ஏன்னா இப்போ 10th லைவ் போயிட்டு இருக்கு, வேற ஒரு லைவ்ல சொல்றேன். எக்கனாமிக்ஸ் சாப்டர் 3 பா. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னா என்ன? மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஃபிக்ஸட் பை எக்ஸ்பர்ட். ஓகே, ஒரு குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எதுக்கு? ஒரு பர்டிகுலர் கிராப்புக்கு வந்து இந்த பிரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பை கன்சிடரிங் வேரியஸ் காஸ்ட் இன்வால்வ்ட் இன் த கல்டிவேஷன் ஆஃப் த கிராப். ஒரு கிராப் கல்டிவேட் பண்ணணும்னா அந்த லேண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், தண்ணி ஊத்துறதுக்கு செலவாகி இருக்கும், உரம் வாங்கியிருப்பாங்க, சீடு வாங்கியிருப்பாங்க, ரைட்? ஸோ இந்த எல்லா செலவு, வரவு செலவு, எவ்வளோ வேஸ்ட் ஆயிருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்து கணக்கு போட்டு இந்த கிராப்புக்கு ஒரு கிலோக்கு இவ்வளோ ரூபா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மணி வந்து அலோகேட் பண்ணுவாங்க. சரியா? அதை தான் என்னன்னு சொல்றாங்க? பிரைஸ் ஃபிக்ஸட் பை a group of expert. ஒரு எக்ஸ்பர்ட் குரூப் வந்து இதுக்கான பிரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. எதுக்கு? ஒரு பர்டிகுலர் கிராப்புக்கு. எதெல்லாம் கன்சிடர் பண்ணி? வேரியஸ் காஸ்ட் இன்வால்வ்ட் இன் த கல்டிவேஷன். நிறைய காஸ்ட் இதுல இன்வால்வ் ஆகி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே கணக்கு போட்டு ஆஃப்டர் அனௌன்சிங் த MSP, இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா the state will open procurement center in places where these crops are widely grown. So இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டேட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய procurement centers
in various places. நிறைய பிளேசஸ்ல வந்து இந்த crops எல்லாத்தையுமே வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. However, farmers வந்து அவங்க crop வந்து செல் பண்ணலாம், ஓபன் மார்க்கெட்லயும் வந்து செல் பண்ணலாம். அதை விட பெட்டர் காஸ்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா தாராளமா வந்து விற்கலாம். ஸோ இது வந்து மினிமல் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அந்த காசு வந்து ஃபார்மருக்கு போகணும் அப்படிங்கிறது தான். ஆன் த அதர் ஹேண்ட் இஃப் த ஓப்பன் மார்க்கெட் பிரைஸ் இஸ் லோவர் தென், இப்போ நான் ஒரு ஓப்பன் மார்க்கெட்ல போயிட்டு அதே விவசாயி அந்த பொருளை விற்கிறாங்க, ஆனா அதோட பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்எஸ்பி இந்த மினிமல் சப்போர்ட் பிரைஸை அவங்க எஃப்சிஐ கிட்ட வித்து அந்த காசை வாங்கிக்கலாம். எஃப்சிஐ கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த காசை வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ மினிமல் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னா ஒரு கிராப்புக்கு குறைஞ்சபட்சம் இவ்வளவு ரூபாய் அந்த ஃபார்மருக்கு போகணும் அப்படிங்கறத செட் பண்றது தான். மார்க்கெட்ல அதை விட அதிக விலைக்கு கிடைச்சா விற்கலாம், ஆனா அதை விட கம்மி விலையில தான் மார்க்கெட்ல வாங்கிக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த மினிமல் சப்போர்ட் பிரைஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வாங்கிக்கும். ஓகேவா? அடுத்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னா என்னது? ஆன் 1st November 2016 1st November 2016 National Food Security Act was implemented in Tamil Nadu after holding out for 3 years. 3 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தமிழ்நாடு வந்து என்ன பண்ணாங்க, இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து நவம்பர் 1, 2016 வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? 2016 வந்து நமக்கு கொண்டு வந்தாங்க. பஃபர் ஸ்டாக் அப்படின்னா என்னது? வாட் இஸ் திஸ் பஃபர் ஸ்டாக் மீன்ஸ்? The Food Corporation of India purchases wheat. Food Corporation of India FCI இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கோதுமை அப்புறமா வந்து அரிசி இது ரெண்டை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. யார்கிட்ட? From the farmers in the state where there is surplus production. Surplusனா அதிகப்படியான ஒரு ப்ரொடக்ஷன். எங்க வந்து அதிகப்படியான ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இருக்கோ. ஓகே, அரிசி கோதுமை இதெல்லாம் வந்து எந்த ஃபார்மர்ஸ் கிட்ட அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து எஃப்சிஐ வந்து வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்துப்பா the farmers are paid a pre-announced price for their crops. This is called as minimum support price. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அந்த கிராப்புக்குன்னு ஒரு மினிமம் பிரைஸ் கொடுக்கிறது தான் வந்து இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு. The minimum support price is declared by the government every year before sowing season. அதாவது அந்த சீடை விதைக்கிறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் வந்து இந்த மினிமல் சப்போர்ட் பிரைஸை வந்து அனௌன்ஸ் பண்ணிடும். ஓகே, டு ப்ரொவைட் இன்சென்டிவ்ஸ் டு ஃபார்மர். இது ஃபார்மருக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு ஃபார் ரைசிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த கிராப்ஸ். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் த கிராப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக, அந்த கிராப் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஓகே, 1 minute வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? வாங்கப்பா ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ அந்த சோவிங் அந்த இதை வந்து சோ பண்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா they will fix the minimum support price. அப்புறமா ஃபார்மருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இன்சென்டிவ்ஸ். ஓகே, ஃபார்மருக்கு வந்து கொடுக்க வேண்டிய அந்த இன்சென்டிவ் அப்படிங்கிறது வந்து பணம் தான்ப்பா. சரியா? பணம். ஓகே, இவ்வளவு அறுவடை பண்ணிருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குற ஒரு தொகை தான் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிராப்பை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு the purchased food grains are stored in granaries. ஸோ கிரானரிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்த எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஓகே, பர்ச்சேசிங் பவர் parity அப்படின்னா என்ன? வாட் இஸ் பர்ச்சேசிங் பவர் parity? பிபிபி அப்படின்னா என்ன? ஆமா, அடுத்த லைவ் வந்து யார் சார் வருவாரு? ஓகேவா? சூப்பர். Purchasing power parity is economic theory that estimates the amount that needs to be adjusted to the price of an item. Okay, so ஒரு ஐட்டம்க்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அது எப்படி? PPP can be used to compare countries
லெவல், அதாவது அந்த கண்ட்ரியுடைய வருமானம், அதான் கண்ட்ரியுடைய இன்கம் லெவல். அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் டேட்டா கன்சர்னிங் த காஸ்ட் ஆஃப் லிவிங். இப்போ நான் சம்பாதிக்கிறதே 10 ரூபா, ஆனா இட்லி வந்து 5 ரூபா அப்படின்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அது இல்லையா? ஸோ நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன். அப்புறமா காஸ்ட் ஆஃப் லிவிங், காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது செலவு, டே டு டே லைஃப்ல வந்து எவ்வளவு செலவாகும். இது ரெண்டையும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கம்பேர் பண்ணி ஆர் பாசிபிள் ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஆர் டீஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னது? ஏதோ ஒரு பொருளோட விலை வந்து அதிகமாயிட்டே போகுதுல, ஒரு பொருளோட விலை வந்து ஃபியூச்சர்ல அப்படியே அதிகமாயிட்டே போறதுதான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பொருளோட விலை எனக்கு கம்மியாயிட்டே போறது தான் டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ purchasing power parity அப்படிங்கிறது வந்து என்னது? It is an economic theory that estimates the amount that needs to be adjusted to the price of the item. ஒரு ஐட்டமோட பிரைஸுக்கு வந்து நம்ம எவ்வளோ பணம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், அதை ஏத்தணுமா இல்லைன்னா குறைக்கணுமா அப்படிங்கறத வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணுவாங்க? பை த கண்ட்ரியுடைய இன்கம் லெவல், அவங்களுடைய எக்கனாமிக் டேட்டா, காஸ்ட் ஆஃப் லிவிங் அண்ட் இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷனை வச்சுதான். அப்புறமா ரீசென்ட்லி இந்தியா ஹாஸ் பிகம் 3rd largest economy in terms of purchase power parity. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 3rd largest economyல வந்து இருக்கு இந்த purchasing power parityல. China has become the largest economy, purchasing the US in the 2nd position. First வந்து China, second வந்து US and India வந்து 3rdல இருக்கு. National Food Security Act வந்து என்னது? Was passed by Indian Parliament in 2013. So Indian Parliament வந்து 2013ல தான் இந்த National Food Security Act வந்து பாஸ் பண்ணாங்க. New Agriculture Policy எதை பேஸ் பண்ணி இருக்கு? It is based on export agricultural goods announced by the central government in 2018. So new agriculture policy படி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த agricultural goods எல்லாத்தையுமே வந்து ஓகே, ஸோ இந்த agriculture goods எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க, வேற நாடுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய 4th சாப்டர் ப்ராக்ரெசிவ் டாக்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்துட்டோம், இதுல இருந்து தான் நமக்கு லாஸ்ட் இயர்லாம் கேட்டிருந்தாங்க கொஸ்டின். சரியா? ஸோ ப்ராக்ரெசிவ் டாக்ஸ் அப்படின்னா என்ன? இஸ் த ஒன் இன் விச் த rate of taxation increases as the tax base increases. என்னது? என்னுடைய வருமானம், என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆனா என்னோட டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், என்னுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆனா என்னுடைய டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் progressive tax. In the case of progressive tax, when income increases, tax also increases. என் இன்கம் இன்க்ரீஸ் ஆனா டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். regressive tax அப்படின்னா it implies that higher the rate of tax, lower the income group. என்ன அர்த்தம்? higher the rate of tax, lower the income groups than in the case of higher income groups. It is a very opposite of progressive taxation. So progressive tax க்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த regressive tax. எனக்கு இன்னும் இந்த வருஷம் இந்த क्वेश्चन கேட்கலாமோ அப்படின்னு தோணுது, படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ப்ராக்ரெசிவ் டாக்ஸ் வந்து உனக்கு இன்கம் அதிகமாச்சுன்னா டாக்ஸ் வந்து அதிகமாகும். ஆனால் ரிக்ரெசிவ் டாக்ஸ் வந்து உங்களுக்கு இன்கம் அதிகமாக அதிகமாக டாக்ஸ் வந்து கம்மியாகும். இன்கம் அதிகமாக அதிகமாக டாக்ஸ் வந்து கம்மியாகும் இல்லையா? ப்ரப்போர்ஷனேட் டாக்ஸ் அப்படின்னா என்ன? டாக்ஸ் levied on goods and service in a fixed position is known as proportionate tax. ஓகேவா? ப்ரப்போர்ஷனேட் டாக்ஸ்னா டாக்ஸ் வந்து ஃபிக்ஸடா வந்து இருக்கும்டா. உன் இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி எல்லாரும் கண்டிப்பா இவ்வளோ டாக்ஸ் வந்து கட்டியே ஆகணும் அப்படின்னு இருக்கும். known as proportionate tax. all the taxpayers contribute the same. எல்லாருமே ஈக்குவல் டாக்ஸ் வந்து கட்டுவாங்க. அவங்க கம்மியா சம்பாதிச்சாலும் சரி அவங்க அதிகமா சம்பாதிச்சாலும் சரி அவங்க வந்து ஈக்குவல் டாக்ஸ் வந்து கட்டுவாங்க. நான் 10 ரூபா சம்பாதிச்சாலும் 5 ரூபா டாக்ஸ் கட்டணும், நான் 100 ரூபா சம்பாதிச்சாலும் அதே 5 ரூபா தான் டாக்ஸ் கட்டணும். அதுதான் proportionate tax. ஓகே, சோ டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது டைரக்டா நான் யூனியன் கவர்மெண்ட்டுக்கோ இல்லனா ஸ்டேட் ஆர் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ இல்லனா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ நான் டைரக்டா பே பண்றேன்னா அதான் டைரக்ட் டாக்ஸ். இன்கம் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இதெல்லாம் வந்து டைரக்ட் டாக்ஸ். இதே சேல்ஸ் டாக்ஸ், வேல்யூ ஆடட் டாக்ஸ்லாம் டைரக்ட் டாக்ஸ் கிடையாது. சரியா? புரிஞ்சுதா? சோ ஃபர்ஸ்ட் சொல்லுங்கப்பா, ப்ராக்ரெசிவ் டாக்ஸ்னா என்ன அர்த்தம்? இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ரெக்ரெசிவ் டாக்ஸ்னா என்ன? இன்கம் இன்க்ரீஸ் ஆக டாக்ஸ் வந்து கம்மியாகும். அடுத்து வந்து
நெக்ஸ்ட் டாக்ஸ் வந்து என்ன பார்த்தோம் நம்ம ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ் அப்படின்னா இன்கமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. டாக்ஸ் வந்து எல்லாருக்குமே ஃபிக்ஸடா இருக்கும் irrespective ஆஃப் இன்கம். எல்லாருமே சேம் டாக்ஸ் தான் கட்டணும். டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னா டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ கொடுக்குற டாக்ஸ் தான் டைரக்ட் டாக்ஸ். அதுலதான் இன்கம் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்லாம் டைரக்ட் டாக்ஸ். இப்போ இன்கம் டாக்ஸ் அப்படின்னா என்னது? இன்கம் டாக்ஸ் அப்படிங்கறதா ஒரு இண்டிவிஜுவல்னா ஒவ்வொரு தனி நபர், நானும் டாக்ஸ் பே பண்ணணும், நீயும் டாக்ஸ் பே பண்ணணும், சரியா? பிசினஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பிசினஸும் டாக்ஸ் கட்டணும். ஆன் earned and unearned income. earnedனா நீங்க போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது, இல்ல பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறது தான் வந்து earned income. unearned income அப்படின்னா நான் ஒரு வீடை வந்து வாடகைக்கு விட்டுருக்கேன், இல்லனா வந்து சம்திங் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நான் சும்மா வாடகைக்கு விட்டுனா எனக்கு காசு வருதுன்னா நான் போய் கஷ்டப்பட்டு உழைக்கல இல்ல அதுக்கு, அதனால தான் வந்து unearned income. ஸோ இன்கம் அவ்வளவுதான், வருமானம் அவ்வளவுதான். வருமான வரி அப்படின்னா என்னது? இன்கம். அது வந்து நம்ம ஏர்ன் பண்ணி வந்த இன்கமா இருக்கலாம், unearned இன்கமாவும் இருக்கலாம், சரியா? ஸோ இண்டிவிஜுவலோ பிசினஸோ பே பண்ணக்கூடிய டாக்ஸ் தான் இன்கம் டாக்ஸ். லோக்கல் டாக்ஸ் இஸ் டாக்ஸ் சார்ஜ்ட் பை லோக்கல் கவர்மெண்ட் such as லோக்கல் கவர்மெண்ட் வந்து ஒரு டாக்ஸ் வந்து வைக்கும்டா. அது ஒரு சிட்டியா இருக்கலாம், இல்லனா அது கண்ட்ரியா கூட இருக்கலாம். லோக்கல் அப்படின்னா சென்னைக்கு ஒரு டாக்ஸ் இருக்கலாம், இல்லனா தமிழ்நாடுக்குன்னு ஒரு டாக்ஸ் இருக்கலாம், ஆர் இந்தியாவுக்குன்னு ஒரு டாக்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த லோக்கல் அப்படின்னாலே அந்த லொகேஷனுக்கு விதிக்கப்பட்ட ஒரு டாக்ஸ் தான் வந்து லோக்கல் டாக்ஸ். என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் அப்படின்னா வந்து என்னது? ஓகே, கவர்மெண்ட் தான் இந்த என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் வந்து கொடுக்கும். எனி சோர்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து கட்டக்கூடிய ஒரு டாக்ஸ் தான் வந்து என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். ஸோ மூவி டிக்கெட் இருக்கு இல்லையா, மூவி டிக்கெட்டு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீம் பார்க், அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் போறோம்ல, போகோ லேண்ட், வீகா லேண்ட், எம்ஜிஎம், அப்புறம் என்னென்ன இருக்கு, பிளாக் தண்டர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க், எக்ஸிபிஷன் அதாவது கண்காட்சி, அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், ஸ்போர்ட்ஸுக்குலாம் போறோம். ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்க போறதுக்கு ஒரு டாக்ஸ் வந்து கட்டுறீங்க, அந்த டாக்ஸ் பேர் தான் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், சரியா? அடுத்து எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா என்னது? எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா என்னது? எக்ஸைஸ் டியூட்டி ஆர் எக்ஸைஸ் டாக்ஸ் எப்படி வேணா கேட்கலாம். ஓகே, இஸ் a duty on manufactured goods and goods levied at the moment of manufacture. நீங்க மேனுஃபேக்சர் பண்றப்போ ஒரு கூட ப்ரொடியூஸ் பண்றப்போ, ஒரு ப்ராடக்ட்டை நீங்க ப்ரொடியூஸ் பண்றப்போ, அதை கிரியேட் பண்றப்போவே, மேனுஃபேக்சர் பண்றப்போவே நம்ம கட்டுற ஒரு டாக்ஸ் தான் வந்து எக்ஸைஸ் டியூட்டி. ராதர் தேன் அட் சேல், நம்ம விற்கிறப்ப கட்டுற டாக்ஸ் இல்ல, நம்ம செய்யறப்பவே கட்டுற டாக்ஸ் அது. எக்ஸைஸ் இஸ் a typical imposed in addition to indirect tax such as sales tax. இது வந்து சேல்ஸ் டாக்ஸ் கிடையாது, சேல்ஸ் டாக்ஸை ஆட் பண்ணி, அதாவது சேல்ஸ் டாக்ஸை தவிர்த்து, சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நீ சேல் பண்றப்போ வரக்கூடிய வரிடா. இது வந்து எக்ஸைஸ் டியூட்டி ஆர் எக்ஸைஸ் டாக்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்றப்பவே ஒரு டாக்ஸ் கட்டணும், அதுதான் வந்து எக்ஸைஸ் டாக்ஸ். வெல்த் டாக்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப், நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சொத்து வச்சிருக்கீங்க, அந்த சொத்து மூலமா வரக்கூடிய ஒரு டாக்ஸ் தான் வந்து வெல்த் டாக்ஸ். The same property will be taxed every year on its current market value. So அதே ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் மார்க்கெட் வேல்யூ ஏற 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 உங்களுடைய டாக்ஸும் வந்து ஏறிட்டே இருக்கும். The tax is levied on individuals, தனிநபரும் அந்த டாக்ஸ் வந்து கட்டணும், and கம்பெனிஸும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டாக்ஸ் வந்து கட்டணும். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி, சொத்து, அதுக்கு வந்து நம்ம கட்டக்கூடிய ஒரு டாக்ஸ் தான் வந்து வெல்த் டாக்ஸ். அது மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இயர்லி இயர் அந்த டாக்ஸ் ரேட் வந்து மாறும். கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னா levied on companies that exist as separate entities from shareholders. இப்போ நான் தான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஓகே? ஸோ நான் தனி, என் கம்பெனி தனி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் என் கம்பெனி ஃபுல்லாவே லாஸ்ல போயிடுச்சு அப்படின்னா என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு குறையாது, என் கம்பெனி பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் வந்து காசு வந்து குறையும், ஓகேவா? ஸோ நான் அந்த கம்பெனிக்குன்னு ஒரு டாக்ஸ் நான் கட்டுவல்ல, அந்த டாக்ஸ் பேர் தான் வந்து கார்பரேட் டாக்ஸ். அதாவது நான் தனி, என் கம்பெனி தனி, பட் சின்ஸ் அந்த கம்பெனியை நான் ரன் பண்றதுனால நான் என்ன பண்றேன், அதோடைய ஓனர், ரைட்? So it is charged on royalty, அப்புறமா interest against from the sale of capital asset located in India and fees for technical services and dividend. இது எல்லாமே என்னது அப்படின்னா
ராயல்ட்டி அப்படின்னாலுமே அந்த பொருளுக்கு நான் தான் ஓனர் அப்படின்னு நம்ம கிளைம் பண்றதா வந்து ராயல்ட்டி. ஸோ ராயல்ட்டியா இருக்கலாம், இல்லைன்னா அந்த கம்பெனி மூலமா எனக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கெயின் வருமானமா வந்து இருக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ். ஓகே, அந்த ஒரு டெக்னிக்கல் இதுக்கும் நம்ம பே பண்ற ஃபீஸா இருக்கலாம். அது எல்லாமே சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். Foreign companies are taxed on income that is arised in India. So இந்த கார்ப்பரேட் டாக்ஸ் எதுக்கும் வந்து வரும் அப்படின்னா, ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் வந்து அவங்க வந்து கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து எதை கட்டணும் அப்படின்னா இந்த கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து கட்டணும். இன்கம் டாக்ஸ் அப்படின்னா வந்து என்னது? எவ்ரி இண்டிவிஜுவல் ஒரு காமனான டாக்ஸ், ஒரு இண்டிவிஜுவல் எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து கட்ட வேண்டிய ஒரு டாக்ஸ் தான் இன்கம் டாக்ஸ். இட் இஸ் டைரக்ட்லி பேஸ்ட் ஆன் இன்கம் ஆஃப் அ பர்சன். எனக்கு வருமானம் எவ்வளோ வருது, ஓகேவா? அது மெயின் இன்கமாவும் இருக்கலாம், இல்ல சைடு இன்கமாவும் இருக்கலாம். மொத்தமா எனக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அதுக்கு நான் வந்து கணக்கு காட்டி அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இது பண்ணணும். ஓகேவா? I have to pay the tax for it. Okay, the rate at which it is charged varies depending on the level of income. income ஏற ஏற டாக்ஸும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். structure of goods and service tax உடைய ஸ்ட்ரக்சர் வந்து என்னென்ன? ஸ்டேட் goods and service tax, central goods and service tax, integrated goods and service tax. எல்லாமே GST 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 தான். GST stands for goods and service tax. S for state, central, integrated. ஓகே, அது மட்டும் மறந்துடாதீங்க. ஸ்டேட், சென்ட்ரல், இன்டெகிரேட்டட் ரெண்டுத்துலயும் GST 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 போட்டுக்கோங்க. சரியா? ஸ்டேட், சென்ட்ரல், இன்டெகிரேட்டட். நெக்ஸ்ட் பாருங்க, in India how taxes are collected. இந்தியால வந்து இந்த taxesலாம் வந்து எப்படி கலெக்ட் பண்றாங்க? In India taxes are collected by all the three tiers of government. கவர்மெண்டோட மூன்று டயரும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும். There are taxes that can be easily collected by union government. Union government அப்படிங்கறதா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரு சில டாக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிடும். In India almost all the direct taxes are collected by the central government. இந்த direct taxes எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றது வந்து யாரு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். Okay, taxes on goods and services are collected by both union and state government. இப்போ நம்ம ஒரு goods and services tax கட்டுறோம் இல்லையா, which is GST. So இந்த GST வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வாங்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வாங்குறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருக்கும் தான் நம்ம அந்த டாக்ஸ் வந்து கட்டுறோம். The taxes on properties are collected by local government. நான் சொன்னல ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இருக்கு அப்படின்னு, அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் கட்டுறோம். How is the majority of taxes in India collected? இந்தியால majority of the taxes வந்து எப்படி கலெக்ட் ஆகுது? நமக்கு revenue through indirect taxes than through direct taxes. இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா direct tax விட indirect tax தான் அதிகமா இருக்கா பாருங்க. இந்தியால direct tax விட indirect tax தான் அதிகமா இருக்கா. The major indirect tax in India வந்து என்னென்ன? கஸ்டம் டியூட்டியும் GST goods and service taxும். இதெல்லாம் எங்க கலெக்ட் ஆகும்? ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட. ஓகே, சோ இந்தியால வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் விட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைரக்ட் டாக்ஸ் விட இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான் வந்து நமக்கு வந்து அதிகமா வந்து கலெக்ட் ஆகும். சரியா? சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கஸ்டம் டியூட்டி அண்ட் GST வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. புரிஞ்சுதா? வெரி குட். அடுத்த क्वेश्चन போகலாம். எகனாமிக்ஸ் உடைய 5th சாப்டர். கிளஸ்டர் அப்படினா வந்து என்ன? சோ இந்த கிளஸ்டர் வந்து எப்படி அரைஸ் ஆகுது நமக்கு? ஓகே, கிளஸ்டர் வந்து நமக்கு எப்படி அரைஸ் ஆகுது? டியூ டு மெனி ஃபேக்டர். ஒண்ணுமே இல்லடா, கிளஸ்டர்னா என்ன தெரியுமா? ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அதுதான் கிளஸ்டர், கொத்து அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? சோ சென்ட்ரல் கிளஸ்டர்ஸ் எவால்வ். Certain clusters evolve over a long time in history when the artisans settle in one locality and evolve over countries which is like ஒரு group of people வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு போறாங்க, அங்க போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து செட்டில் ஆகுறாங்க. சரி, அங்க போயிட்டு என்ன பண்றாங்க? செட்டில் ஆகுறாங்க. சோ அப்படி வந்து செட்டில் ஆகுறப்போ, ஓகேவா, சோ அங்க போயிட்டு அப்படி செட்டில் ஆகுறப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகேங்க வெங்கட சுப்புலட்சுமி இந்தியா ஸ்டார்ட் அப் ஸ்கீம் சொல்லி தரேன்டா. சரியா? ஓகே, சோ கவனிங்க, அங்க போயிட்டு வந்து ஓகே நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இல்லைனா PDF நான் ஆல்ரெடி கமெண்ட்ஸ்ல கொடுத்துட்டேன். அப்படி இல்லைனா வாங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜூட் தயாரிக்கலாம், இல்லைனா வாங்க நம்ம வந்து போயிட்டு காட்டன் தயாரிக்கலாம், இப்படிங்கிற மாதிரி வந்து உருவாக்குறது தான் வந்து கிளஸ்டர்.
ஓகே ஸோ கிளஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஓகே ஒரு குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு செஞ்சுரி ஒரு லொக்காலிட்டிக்குள்ள உருவாகிறது தான் கிளஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னா குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸ். ஃபர்ம்னாலே நிறைய கம்பெனி, குரூப் ஆஃப் ஃபர்ம்னா நிறைய குட்டி குட்டி கம்பெனி எல்லாம் சேர்ந்து இருக்குது தான் ஃபர்ம். இந்த ஜியாகிரபிக்கல் ஏரியா லைக் சென்னைக்குள்ள இந்த ஏரியாக்குள்ள அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஸோ ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாக்குள்ள ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி இருக்கிறது தான் வந்து நம்ம கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஷேர் காமன் மார்க்கெட், டெக்னாலஜி அண்ட் ஸ்கில் ரெக்வயர்மெண்ட். அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு காமன் மார்க்கெட் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள், இந்த ஏரியா போனா ஃபுல்லா துணி கடையா இருக்கும், இந்த ஏரியா போனா ஃபுல்லா வளையல் கடையா இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு காமனான மார்க்கெட்டோ டெக்னாலஜி ஸ்கில் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி இருக்கும். Why Chennai is called as the Detroit of Asia? ஏன்னா அங்க லார்ஜ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால, லார்ஜ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால தான் சென்னையை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்றோம். ஏன் கோயம்புத்தூர் வந்து டைவர்சிஃபைடு இந்த இண்டஸ்ட்ரி. கோயம்புத்தூர் வந்து ஜஸ்ட் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் மெஷினரி, அந்த அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ற நிறைய மெஷினரி லைக் எலக்ட்ரிக் மோட்டார், பம்ப் செட்டிங், அதுக்கப்புறமா கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து நம்ம தண்ணி அடிக்கிறோம் இல்லையா, அதுக்கான பம்ப் செட்டு, எலக்ட்ரிக் மோட்டார், இதுவும் வந்து கோயம்புத்தூர்ல நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ கோயம்புத்தூர்ல டெக்ஸ்டைல் மட்டும் இல்லை, அதை தாண்டி அக்ரிகல்ச்சரல் மெஷினரிஸும் நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க. மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் MEPZ அப்படின்னா என்ன? இட் இஸ் a ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இன் சென்னை. சென்னையில தான் இந்த மெட்ராஸ் எக்கனாமிக் ஜோன் வந்து இருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் த 7 export processing zones in the country set up of the central government. So இது செட்டப் பண்ணது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ 7 export processing zone. ஸோ இந்தியால இருந்து வந்து வெளி நாட்டுக்கு தமிழர் ரெனைசன்ஸ் படிக்கணுமா? படிச்சுக்கோடா, அது ஆக்சுவலி ஈஸி தான். நம்ம 2 மார்க் கொஸ்டின் எல்லாம் படிச்சிருப்போம்ல, அந்த எல்லா ஆத்தரோட பேரு, அந்த பேர்லாம் எழுதுங்க. பாரதியார், பாரதிதாசன், வி.உ.வே.சா, ஓகே, வ.வு. சிதம்பரனார், அப்புறமா வந்து வேற யார் இருந்தாங்க, மறைமலை அடிகள், இவங்கெல்லாம் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பிரிண்ட்டுக்கு போனது எது? நம்ம தமிழ் தான். நான் யூரோப்பியன் லாங்குவேஜஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட்டுக்கு போச்சு. ஸோ அந்த கொஸ்டின் ஈஸி தான், ஒரு 8 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வாங்கப்பா அடுத்து 7 எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் வந்து இருக்கு இந்தியால. அதுல ஒண்ணு வந்து சென்னையில இருக்கு, அதாவது இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போகுது. பிடிஎஃப் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். It was established in 1984 to promote foreign direct investment. So இந்தியால இருந்து ஃபாரினுக்கு வந்து டைரக்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆனது 1984ல தான் இந்த மெட்ராஸ் இண்டஸ்ட்ரி. To create greater employment opportunity in the region, the MEPZ headquarters is located at தாம்பரம். தாம்பரம் சென்னையில வந்து இருக்கு. அதிகமான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகே, வேலை வாய்ப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படிங்கிறது வந்து என்னது? எக்ஸ்போர்ட் இந்தியாலே 7 தான் இருக்கு, அதுல ஒண்ணு வந்து சென்னையில இருக்கு. சென்னையில எங்க இருக்கு அப்படின்னா அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து தாம்பரம்ல வந்து இருக்கு. ஸோ அவங்க என்ன எதுக்கு ஆரம்பிச்சாங்க 1984ல? நிறைய இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா என்ன? பாலிசி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஏப்ரல் 2000ல வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு இந்த பாலிசி ஃபார் செட்டிங் அப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இன் கண்ட்ரி with a view to hassle free environment for export. அதாவது இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து எந்த வித தடங்கள்லாம் இல்லாம ஃப்ரீயா கமெண்ட் பண்றது, சாரி ஃப்ரீயா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்றாங்க, சரியா? சோ hassle free அப்படின்னா எந்த வித ஒரு தடங்களோ இல்ல பிரச்சனை அப்படி இப்படிலாம் எதுவுமே இல்லாம ப்ராப்பரா வெறும் எக்ஸ்போர்ட்டுக்காக மட்டுமே ஸ்பெஷலா ஒரு பிளேஸ் வந்து அலோகேட்டட், சரியா? சோ அதுதான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். சோ ஏப்ரல் 2000ல தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, hassle free environment for export. Okay, so இதோட economics வந்து முடிஞ்சது. So I have given you the PDF in comment section. PDF in comment section. Okay, so guys, நான் பார்க்குறேன் முடிஞ்ச வரைக்கும் I will try, not feeling so well. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து மேப் லைவ் வர முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் படிச்சிருங்க, சரியா? ஓகே, ஆமாம், ஆல் லைவ் டைம் வந்து நமக்கு இப்போ கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு கதிர்வேலன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? டன். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு யாழினியன் சார், ஆஷா மேம் டீச் பண்ண போகிறாங்க. மேப் லைவ் வேணும்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். நான் இப்போ இந்தியா மேப் மட்டும் போதும் இல்லையா ஜியாகிரஃபியில், அதை மட்டும் பார்க்கலாம்னா யூ ஜஸ்ட் டெல் மீ, நம்ம அதை மட்டும் பார்க்கலாம்.
Okay, so also if you need any help, please do comment, please do reach out. Also நேத்துக்கு மெயில் பண்ணியிருந்தவங்களுக்கு நான் மெயில் ரிப்ளை பண்ணியிருந்தேன், PDF அனுப்பிச்சிருந்தேன். ஓகே, ஸோ நல்லபடியாக எழுதுங்க சரியா, எக்ஸாம் ப்ராப்பராக எழுதுங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பார்த்துக்கலாம். ஓகே, டேக் இட் ஈஸி, ஸ்ட்ரெஸ் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக படிக்க வேண்டாம். ஓகேவா, புக் அண்ட் சைட் பிடிஎஃப் இருக்கு, மேப் இல்லை, மேப் நான் இப்போ பிடிஎஃப் அனுப்புறேன் சரியா, ஐ அப்டேட் த பிடிஎஃப். இப்போ இந்த லைவுக்கு கீழே எல்லா பிடிஎஃப்பும் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ லைவ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. படிக்க ஆரம்பிங்க சரியா, சீரியஸாக படிக்க ஆரம்பிங்க. ஓகேவாடா, பாய் பாய், டாடா. ஸ்டார்ட் அப் கொஸ்டின் நான் பார்க்குறேன்டா, புக் எடுத்து பார்க்குறேன், எல்லாம் வெயிட் பண்ணுங்க. ஐ வில் ஜஸ்ட் சர்ச் ஃபார் த ஸ்டார்ட் அப் கொஸ்டின். எக்ஸாக்டா என்ன பாது, இந்தியா ஸ்கீம் ஸ்டார்ட் அப்பா, ஒரு நிமிஷம் இருங்க. புக் ஒரு நிமிஷம், உங்க புக்கே எடுத்து நான் வந்து சொல்லித்தரேன். Startup India scheme, Standup India scheme இருக்கா, வாங்க I'll just show you. So அந்த கொஸ்டினை பார்த்தலாம். ஸோ வாங்கப்பா. ஸோ Startup India scheme அப்படின்னா என்ன, Standup India scheme அப்படின்னா என்ன? The Startup India scheme is a initiative of Indian government, the primary objective of which is the promotion of startup, generation of employment and wealth creation. அதாவது இந்த Startup India scheme வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த Startup India scheme வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து உருவாகணும். நான் ஒரு கம்பெனியை நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டார்ட் அப். ஓகே, பல வருஷமா ஒரு கம்பெனி இருக்குன்னா அது ஸ்டார்ட் அப் கிடையாது. இப்போ நான் புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா அதான் வந்து ஸ்டார்ட் அப் சரியா. அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னா, ப்ரமோஷன் ஆஃப் ஸ்டார்ட் அப். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து புது புது ஸ்டார்ட் அப்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவே என்னன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி புது புது ஸ்டார்ட் அப் வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதான். ஜெனரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இப்போ புது புது கம்பெனி ஆரம்பிக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் இல்லையா, சோ வேலை வாய்ப்பு வந்து அதிகமாகும். அண்ட் அப்கோர்ஸ் வெல்த் கிரியேஷன், பண வருவாயும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம் அப்படின்னா என்ன? ஸோ ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம் எந்த இயர்ல லான்ச் பண்ணிருக்காங்க? ஸ்டார்ட் அப் வந்து 16th January 2016, இது வந்து 5th April 2016. ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம் வந்து டு ஃபெசிலிட்டேட்னா ஹெல்ப் பண்றது, யாருக்கு? பேங்க் லோன்ஸ் பிட்வீன் 10 lakh and 1 crore, 10 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் பேங்க் லோன் யாருக்கு அப்படின்னா, முக்கியமா to at least one scheduled caste or scheduled tribe borrower and one woman borrower per bank branch for setting up Greenfield enterprise. So இந்த Standup India scheme வந்து என்னது அப்படின்னா, பேங்க் லோன் வந்து தராங்க. என்ன ரூபா? 10 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும். யார் யாருக்கு? ஒரு ஷெட்யூல்டு காஸ்டுக்கு, ஒரு ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு, அப்புறமா ஒரு உமனுக்கு, ஒரு பெண்களுக்கு வந்து பேங்க்ல இருந்து ஒரு பேங்க் இந்த மாதிரி ஒவ்வொரு எஸ்சி எஸ்டி அண்ட் உமனுக்கு வந்து தர முடியும். எவ்வளவு லோன்லாம்? 10 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் லோன் தர முடியும். அதுதான் ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம். அண்ட் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது புது பிசினஸ்க்கு ஆரம்பிக்கிறது தான் ஸ்டார்ட் அப். ஓகேவா, ஹாப்பியா? புரிஞ்சுதா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, மேப் பிடிஎஃப் அனுப்புறேன். வேற ஏதாச்சும்? டுமாரோ லைவ் இருக்காவா? நாளைக்கு எதுக்குப்பா மேப்பு? நாளைக்கு எதுக்குப்பா லைவ்? ஓகே பசங்களா, பை பை. கோல்டு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் சொல்லுங்க மேம். அது உங்க புக் பேக்ல இல்ல? Don't you have that question? ஏன் கோல்டு ஸ்டாண்டர்ட் வரல? கோல்டு காணோம். Just a minute.
ஓகே, ஐ ஜஸ்ட் லுக் ஃபார் இட். சரியா, நான் தேடி தரேன். எங்க இருக்கு தெரியல எக்ஸாக்ட்லி அது. வேற ஏதாச்சும் டவுட்? ஓகே கைஸ், முடிச்சுக்கலாமா? முடிச்சிடலாமா? ஓகேப்பா. ஸோ டாட்டா, பை பை. வேறு ஏதாவது வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். சரியா, டாட்டா. 269 பேஜ் நம்பரா? 270 எக்ஸாக்டா என்ன பேஜ் நம்பர்? 269. Just a minute, I'll just take it. 269. இல்லடா, 269ல இல்லையே. Ministry of External Affairs conducting its relationship for the New Delhi. IFS தான் இருக்கு. $267 17. சரி, ஓகே, அடுத்த லைவ்ல பார்க்கலாம். யார் சார் டீச் பண்ண சொல்லிடுறேன். சரியா, யார் சார் நடத்துறப்போ சேர்த்து நடத்தி கொடுத்துருவார் அதை. ஓகே, when he teaches gold standard questionையும் உங்களுக்கு சேர்த்து வந்து நடத்தி கொடுத்துருவார். ஓகேவா? சரிப்பா. ஸோ பை பாய். எல்லாரும் போயிட்டு படிங்க. எல்லாரும் போயிட்டு படிங்க. ஓகேவா? டன். டாட்டா. சாட்ல மெசேஜ் பண்ணுங்க எந்த பேஜ் நம்பர்ல எங்க இருக்கு அப்படின்னு. ஓகேவா? ஸோ கண்டிப்பா விச் பேஜ் நம்பர் அண்ட் விச் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுங்க. தோ கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்துருச்சு. வாங்க. So தோ பாருங்க, gold standard is a monetary system where the gold standard is the monetary system where a current country's currency or paper money carried a value directly linked to gold. இப்போ கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நம்ம மணி, அதாவது நம்ம கண்ட்ரிக்கு ஒரு மணின்னு இருக்குல்ல. இப்போ இந்தியாவில் வந்து ருபி அப்படின்னு இருக்கு, வெளியில வந்து டாலர் அப்படின்னு இருக்கு, யூரோ அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ நம்மளுடைய கரன்சிக்கும் கோல்டுடைய ரேட்டுக்கும், நம்மளுடைய பேப்பர் மணி நம்மளுடைய கரன்சிக்கும் கோல்டுடைய ரேட்டுக்கும் லிங்க் இருக்கு அப்படின்னா அதுதான் standard அப்படின்னு சொல்றோம். கோல்டு ஸ்டாண்டர்ட் இஸ் a monetary systemனாலே மணி சிஸ்டம். வேற countries currency or paper money. கரன்சினா அது எதர் காசு, டாலர், அதாவது காயினா இருக்கலாம், இல்லனா வந்து பேப்பர் மணியா இருக்கலாம், பணம் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, ரூபா நோட்டு. carried value directly linked to gold. கோல்டோட வேல்யூவோட டைரக்ட்லி லிங்க் ஆகி இருக்கும். அதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட். சரியா? ஓகே ஓகே கைஸ், ஸோ குயிக்கா நம்ம வந்து முடிச்சுக்கலாம். சரியா? பை பை.